ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். தியானத்தின் மூலமாக ஞான வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஞானம் என்றாலே இறைவனால் அளிக்கப்படுகின்ற அறிவு, அவ்வளவுதான் ஞானம். பகுத்தறிவுன்னு நமக்கு இருக்கு, அது நம்ம பிரெயின் மூலமா. அது ஆனா ஞான அறிவுன்றது என்ன, இறைவனால் அளிக்கப்படக்கூடிய அறிவு. நம்ம யோகத்தினால தியானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அறிவு. அது ஏன் இறைவன் மூலமா அளிக்கப்படக்கூடிய அந்த சக்தியை இறைவன் கிட்ட இருந்து வந்த சக்தி தான். மனிதர்கிட்ட எல்லாருக்கிட்டையும், மனிதரா பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த சக்தி இருக்கு. அவங்கவுங்க வழிபாட்டில் அவங்க போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த சக்தின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த வகையில நம்ம தியானம் எல்லாம் செய்யும் போது அந்த ஞான நிலை என்பதை உருவாக்கும். இது தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஞான வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது சாதாரண வாழ்க்கையில எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம் என்றால் நமக்கே முன்கூட்டியே நமக்கு நடக்க போகக்கூடிய விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். தெரியும், ஓ இது வர மாதிரி இருக்கு, இன்னொரு ஆள் இன்னைக்கு வர போறாங்க, இன்னும் நடக்கும். நமக்கு உள்ள உணர்வின் மூலமாக நமக்கு உணர்த்தும். நமக்குள்ளே இருந்து ஒரு உணர்வு. இப்ப நாம சிந்திக்கிறோம், ஒரு கேள்வி எழுப்புறோம், சிந்தனை மூலமாக நம்மளோட பிரெயின் மூளையின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு நம்ம கேட்கிறோம் மனசுக்கு, அது மூளைக்கு போய் மூளையிலிருந்து ஒரு பதில் கிடைக்குது நமக்கு. ஆனால் ஞானம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, நீங்க சிந்திக்காவிட்டாலும் உங்களுக்கு வரும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.